ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாழி கேபிக்கினியோட எபிசோட் 26 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்த சைரன் பயங்கர ஷாக் ஆகுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கும் போது ஜெரின் இப்போ உனக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஃபெரித் உடனே சைரனை பார்த்து ஓடி வரும்போது அவ அங்கிருந்து வேகமா கீழே போய் கார்ல ஏற போறா. ஒரு நிமிஷம் நில்லு, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேச ட்ரை பண்ணுவா. நீ என்னை தொடாத, இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அவசர அவசரமா கார்ல ஏறி போயிடுறா. இந்த டைம்ல பெலின் அவங்க அம்மா கிட்ட ஏன் இப்படி பண்றீங்க, நான் எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுவா. அப்போ அங்க வர ஃபெரித் அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அவன் கோவத்துல பயங்கரமா கத்துறான். நீங்க தான் சைரனுக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமா, நான் தான் கால் பண்ணேன். புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றீங்கன்னே தெரியாம இருக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அவன் மட்டும் இப்ப போகாம இங்கே இருந்திருந்தா நம்ம 4 பேரும் ஒன்னா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. முடிவா? என்ன முடிவு? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நீங்க சொன்னீங்க அப்படிங்கறதுக்காக டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். அவ என் ஒய்ஃப். நீங்க சொல்ற எதுவும் நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கோவமா சொல்ல, நீயே பாரு, கொஞ்ச நாள்ல நான் சொல்றத நீயே செய்வ, இல்ல நான் உன்னை செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. நீ வாழ்ந்த வாழ்க்கையில இத்தனை நாள்ல நீ பண்ண எந்த ஒரு விஷயத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஆனா இதுக்கு மேல உன்னோட வீடே தலைகீழ ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ என்ன பண்ணியோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெரின் சொல்ல, இந்த வீடு இல்ல, இந்த உலகமே தலைகீழா ஆனாலும் நான் என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ சொல்ற. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சண்டை கட்டுற மாதிரி பேசுறத பார்த்த பெலினுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. ஃபெரித், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கதவை திறந்து முதல்ல போ வெளியே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. அவன் அங்கிருந்து ரொம்ப கோபமா வெளியே போனதுமே அவங்க அம்மாவை பிடிச்சி பயங்கரமா கத்துறா. ஏமா இதை பண்றீங்க, ப்ளீஸ் இதை விட்டுருங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லி அவளே அடிச்சுக்கிட்டு கத்தி ரொம்ப அழுகுறா. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கலாம். இதை பார்த்ததுமே அவங்க அம்மா அவளை ஹக் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன், நீ சொன்னா இப்பவே நான் இங்கிருந்து போயிடுறேன், ஆனா எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இன்னும் ஃபெரித்தை லவ் பண்றியா? இத்தனை விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் இதுக்கப்புறமும் உனக்கு ஃபெரித் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. என்னால அவன் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பெலின் அவளோட தாட்டை இப்பதான் வெளியே சொல்றா. ஓகே, அதுக்கான வேலையை தானே இப்ப பாத்துட்டு இருக்கேன். நீ பயப்படாத, அம்மாவும் கூட தான் இருக்கேன். என்ன ஆனாலும் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் விட போறதில்ல அப்படின்னு சொல்லி அவளை நார்மல் பண்றா. இந்த நேரத்துல அழுதுட்டே வீட்டுக்கு போற சைரன் அவளை பாக்குறது ஃபர்ஸ்ட் குல்கன் தான். என்னாச்சு, ஏன் இப்படி போற அப்படின்னு சொல்லி கேட்பா. அவ ரூமுக்கு போய் சொல்றது, பெலினும் ஃபெரித்தும் ஒன்னா இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகும்போது, நான் என்ன பண்ண சொல்றீங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லி இவ அழுக ஆரம்பிச்சிடுறா. அந்த நேரத்துல குல்கன் அவனுக்கு கால் பண்ணா. அவன் அப்பதான் மேல வந்துட்டு இருக்கான். வந்ததும் அம்மா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் எகைன் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த, நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போன, ஆனா அங்க உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. இங்க பாரு, அவ என்ன மிரட்டி வர வச்சா, நான் அங்க போகல அப்படின்னா அவ உங்க அம்மாட்ட பேசிடுவேன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, நீ என்கிட்ட சொல்லாம அங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஃபெரித் கேட்கும்போது, என்னையும் அந்த லேடி தான் அங்க வர வச்சா, நான் வரல அப்படின்னா என் அம்மாட்ட பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னா, அதனாலதான் நானும் அங்க வந்தேன். பாத்தியா, அவளோட இன்டென்ஷன் ரொம்ப நல்லா தெரியுது. நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வர்றதுதான் அந்த லேடியோட ஒரே இன்டென்ஷன். இப்போ அது உனக்கு புரியுதா? நம்ம ரெண்டு பேரும் சண்டை கட்டுறதுனால அவளுக்கு என்ன யூஸ்? இதெல்லாம் ஏன் அவ பண்றா? அவ மிரட்டினால நீ அங்க போன மாதிரியா இருந்த? அவகிட்ட அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த அப்படிங்கிறா. இங்க பாரு, நான் அவங்கள கொஞ்சம் நார்மல் பண்றதுக்கு பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேலே நான் உன்னை நம்பணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நான் எத்தனை டைம் தான் ஏமாந்து போகணும்? எவ்வளவு டைம் நான் ஏமாந்து போகணும்னு எனக்கு தெரியல. நான் திரும்ப 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 உன்னை நம்பி 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 ஏமாந்து போயிட்டே இருக்கேன். என்னால முடியல. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? நான் இன்னும் உன்னை நம்பிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. இங்க பாரு, இது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயங்கள். இந்த லேடிக்கு எப்படியாவது உன்னை என்னையும் பிரிக்கணும். அதுக்காக தான் அவ இத்தனை வேலை பண்றா. ஆனா தயவு செஞ்சு நம்பிக்கையை கைவிட்டுறாத. நான் என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். இது எல்லாமே பாஸ்ட், முடிஞ்சு போன விஷயம், என்ன நம்பு அப்படிங்கிறான். இவளுக்கும் வேற வழி இல்ல. இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல தாத்தா ஒரு சில விஷயங்களை சொல்றாரு அங்க ஒர்க் பண்ற அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட. என்னன்னா, இந்த மாதிரி சுனாங்கிற என் பேத்திக்கு இந்த இஃபாகட் ஒரு ஃபேமிலியோட சம்மந்தம் பேசியிருக்கா. ஆக்சுவலா அந்த ஃபேமிலிக்கும் எனக்கும்
ஒரு பகை இருக்கு. அந்த ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன் ஹட்டிக், அதாவது பாட்டிய இதுக்கு முன்னாடி பொண்ணு கேட்டு போயிருப்பான். தாத்தா மேல இருந்த விருப்பத்தினால அவனை வெறுத்து நோ சொல்லியிருப்பா. அது இந்த விஷயத்தினால அந்த ஆளுக்கு ரொம்பவே அவமரியாதையா இருக்கும். அதனால தாத்தா மேல ரொம்ப கோவத்தில் இருக்கான்னு மட்டும் அவனுக்கு தெரியும். இப்போ சுனாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறது, பாட்டிய ஒன் சைடா லவ் பண்ண அந்த பர்சனோட பேரன் தான் இப்ப சுனாவை கல்யாணம் பண்ணிக்க போறது. இது தாத்தாக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. மேபி அவன் பழி வாங்கறதுக்காக இதை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அப்படின்னா இதை பத்தி இஃபாக்கட்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்ல, அவளுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஃபேமிலி எனக்கு பிடிக்காதுன்னு மட்டும் அவளுக்கு தெரியும். ரீசன் என்னன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் திட்டின கோவத்துல மேபி இதை பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்றது, இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இப்ப பிடிச்சிருக்கு. அந்த அல்லாதான் இதை இதுக்கு மேல பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி நைட் ஆகிட இவங்க ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா அந்த அன்னைக்கு மீட் பண்ணி கல்யாணம் ஆக போறதுனால என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத பத்தி பேசலாம்னு சொல்லி ஒன்னா மீட் பண்ணி டின்னர் சாப்பிடுறாங்க. ஃபேமிலியோட எல்லா மெம்பர்ஸும் அதுல ஆஜராயிருக்காங்க. அந்த டைம்ல சுனாவை பார்த்து, சுனா உனக்கு இதுல விருப்பம் இருக்காமா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்பாரு. அந்த டைம்ல அப்தினும் ஏதோ ஒரு வேலையா உள்ள வந்திருப்பான். ஆனா அப்தின் வந்ததை சுனா நோட் பண்ணிருக்க மாட்டா. உடனே இந்த காட்டுப்பூச்சி, இல்ல இல்ல அவளுக்கெல்லாம் விருப்பம் தான், அப்பா என்ன முடிவு எடுக்கிறனோ அதுதான் அவ கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவா, அப்படிப்பட்ட புள்ளதான் சுனா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இருந்தாலும் தாத்தா சுனாவோட பதிலை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இவன் கண்ணாலேயே ஒரு மிரட்டு மிரட்டுவான். வேற வழி இல்லாம என் அப்பா எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டதுமே தூரத்துல நிக்கிற அப்தின் மனசுடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் அப்தின் அங்க இருக்கான் அப்படிங்கிறதே அவளுக்கும் தெரிய வருது. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இந்த டைம்ல கசினோட ஃபிளாட் இருக்க அந்த பில்டிங் போய் ரிசப்ஷன்ல இந்த ஜெரின், நான் இந்த மாதிரி எஸ்மேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இல்ல அவங்க எல்லாரும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறா. இந்த கால், அதாவது ரிசப்ஷன்ல இருந்து கால் ஸ்ட்ரெயிட்டா காட்டுப்பூச்சிக்கு வருது. உங்க ஒய்ஃபை பார்க்க ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க, நீங்க வர லேட் ஆகும்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா எஸ்மேவை பார்க்கறதுக்கு இந்த நேரத்துல ஒரு லேடியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு உள்ளுக்குள்ள கடுப்பாகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வீட்டுல இல்லாத நேரத்துல அப்படின்னு சொல்லி, உன்னை பார்க்க யார் வராங்க அப்படின்னு சொல்லி அவன் கண்ணிலேயே மிரட்டுறான். இல்லையே எனக்கு தெரியல, கீழ் வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்து யாராவது வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சமாளிக்கிறா. சரி ஓகே, நீங்க அந்த ஃபுட்டேஜ்ல எடுத்து வைங்க, யார் அந்த லேடின்னு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிடுறான். இத கேட்கிற ஃபெரித்க்கும் சனம்க்கும் தெளிவா தெரியுது அந்த லேடி ஜெரின் தான் அப்படின்னு. ரெண்டு பேத்துக்கும் உள்ள அல்ல. ஏன்னா ரெண்டு பேரும் என்ன பேசி முடிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் அந்த லேடினால எந்த பிரச்சனையும் வராது, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருப்பாங்க. பட் இந்த டே கூட முடியல, அதுக்குள்ள அவ அடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. டின்னர் முடிஞ்சு மேல வந்ததுமே ஃபெரித்து இவளுக்கும் நடுவில் பயங்கர சண்டை வருது. ஆல்ரெடி இவங்க சண்டையில தான் இருக்காங்க. இந்த பாரு, நீ தயவு செஞ்சு அவகிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் எதுவும் பேசாம இரு, அதுவே எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறா இவ. சரி, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல டின்னர் முடிஞ்சு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ சர்வேலன்ஸ் கேமரால ஜெரினை பார்த்துட்டு இவனுக்கு இன்னும் கோவம் வருது. இவ்வளோ நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கிற ஒரு பணக்கார லேடி உன்னை பார்க்க வந்திருக்கான்னா அவளுக்கு உனக்கு தெரியாமையா இருக்கும், நீ அவட்ட என்ன பேசிட்டு இருந்த, யார் இவ அப்படின்னு சொல்லி கண்டபடி வீட்டுக்கு வந்து பேசி பிரச்சனை பண்றான். ஒரு லேடிட்ட பேசினதுக்கே இவன் இவ்வளோ கோவப்படுறான். இந்த பாட்டியை சொல்றாங்க, டே அவன் வீட்டை விட்டு எங்கேயும் போனது இல்லடா, புரிஞ்சுக்கோ, அது யாருன்னே தெரியல, மேபி அட்ரஸ் மாதிரி வந்திருப்பாங்கன்னு கூட சொல்றாங்க. இவன் பயங்கர கோவப்பட்டு கண்டபடி திட்டிட்டு அடிக்காம பாவம் பார்த்து விட்டுட்டு போறான். இந்த மிட் நைட்ல யாருக்கும் தெரியாம அப்தின் சுனா ரூமுக்கு வரான். வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் உன் விருப்பமா, உன் விருப்பத்தை நீ சொல்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது, ஆனா நீ ஏன் சொல்லல அப்படின்னு சொல்றான். என்னால முடியாது, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட அப்பாவோட சாஃப்ட் சைட் தான், அவரு எப்படிலாம் எங்ககிட்ட நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், என்னால அவருக்கு முன்னாடி வாய் திறந்து எந்த உண்மையும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப அழுகிறா. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஏன் இப்படி அமைதியா இருக்கேன் தெரியுமா, இவ்வளோ நாள் எனக்கு என்னோட காதல வாய் திறந்து இந்த உலகத்துக்கிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் உனக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ அமைதியா இருக்கேன். நான் என்ன பண்ணணும், என்னால முடியல அப்படின்னு சொல்லி இவனுமே ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த டைம்ல சுனாவோட கதவை யாரோ தட்டுறாங்க. இவன் அவசர அவசரமா ஜன்னல் வழியா குதிச்சு கீழே நின்றுட்டு இருக்கான். இவன் குதிக்கிறத சுல்தான் வெளியிருந்து பாத்துடுறா. ஆக்சுவலா இவன் இங்கிருந்து தான் குதிப்பான், நீ அங்க நில்லு அப்படின்னு சொல்லி யாரோ நிக்க வச்ச மாதிரி அவங்க நின்றுட்டு இருக்கா. சரி யாருடா கதவை தட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த நேரத்துல இந்த கதவை தட்டுறது உள்ள வந்ததுமே, நான் தூங்கிட்டு இருந்தேன் அதனாலதான் கதவை திறக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவ சொல்வா. நீ அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி இவ கேப்பா. இல்ல அப்படின்னு சொல்லி இவ சொன்னதுக்கு இஃப்கட் என்ன சொல்றா அப்படின்னா, நீ ரொம்ப
சந்தோஷம்தான் படணும். நான் உனக்கு கத்து கொடுத்தது என்ன? நான் உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். ஆனா நீ எடுத்த முடிவு எனக்கு எகெயின்ஸ்ட் ஆனது. இருந்தாலும் உன் வாழ்க்கையை காப்பாத்தணும்னு உனக்கு ஒரு நல்ல சம்மதத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நீ எனக்கு எப்பவுமே தேங்க்ஸ் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டு டிரைவரை நினைச்சு அழுதுட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறா. எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இவ சொன்னதுமே, நீ லவ் பண்றது இந்த வீட்டு டிரைவர் அப்தின தானே அப்படின்னு சொல்லி இவ கேட்கும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவ சமாளிப்பா. பட் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா இவ பேச ஆரம்பிக்கிறா. இது அத்தனையுமே அவன் கீழே நின்னுட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். நீ என்ன நினைக்கிற? ஃபெரத் போயும் போய் இந்த அப்தின தனக்கு ஈக்குவலா பாப்பான்னு நினைக்கிறியா? ம் உன் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டீனா அவனுக்கு ஒரு வீடு கூட கிடையாது. இல்ல தாத்தா வந்து இவனை ஒரு மருமகனா ஏத்துப்பாருன்னு நீ நினைக்கிறியா? ஒருவேளை நீ அவனை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா உன் அம்மா அப்பா ஃபெரித் அண்ட் செய்ரன்லாம் உன் வீட்டுக்கு வருவாங்க. அந்த சின்ன வீட்டுல ஒரு சின்ன சமையல் ரூம்ல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு ஆக்கி போட்டு இவங்க எல்லாத்தையும் உன் கூட நீ வச்சுக்க முடியுமா? நீ என்ன மாதிரியான முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கன்னு இப்பவாது உனக்கு புரியுதா? நாளைக்கு வருவான்ல இதே டைம் உன்னை பார்க்க உன் லவ்வர், அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோ. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவ கண்டபடி பேசுறா. இது எல்லாத்துக்குமே எந்த பதிலும் பேச முடியாம சுனாவும் அழுதுட்டு தான் இருக்கா. அதே மாதிரி அப்தினும் அழுதுட்டு தான் இருக்கான். நான் பேசின விஷயங்கள் வச்சு இப்பவாது நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து வெளியே போயிடுறா. அவ அங்கிருந்து வெளியே போனதுமே இவ அப்படியே விழுந்து அழுகுறா. என்ன பண்றதுன்னே இவளுக்கு தெரியல. எட்டி பார்த்தா, ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தா அந்த இடத்துல இவனும் கிடையாது. இவன் மறைஞ்சு அந்த ஒரு இடத்த விட்டு வெளியே வரும்போது சுல்தான் அங்க நிக்கிறா. அவ, பாத்தியா, என்னையும் ஃபெரித்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன மிரட்டின. கர்மா ஒரு பூமராங். அதே விஷயம் தான் உனக்கும் நடக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லி இவளுக்கும் ஃபெரித்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பும் இதுவும் ஒண்ணுங்கிற மாதிரி பேசுறா. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் இந்த செகண்ட் கூட நாங்க லவ் பண்றோம்னு சொல்லி வெளியே பெருமையா சொல்வேன். ஆனா நீ என்ன பண்றியோ அது உன்னால எந்த காலத்துலயும் வெளியே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அதுக்கு அவ, கவலைப்படாத, அதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுவீங்கல்ல, அப்ப ரெண்டும் சேம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இதை கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இன்னொரு டைம் உனக்கு ஈக்குவலா சுனாவை வச்சு பேசின அப்படின்னா நீ இதுக்காக ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு முறுக்கி பேசிட்டு போறா. இதுல அவ கொஞ்சம் பயந்துடுறா. இப்படியே அடுத்த நாள் காலையில ஆக மார்னிங் டைம்ல அக்காவும் தங்கச்சியும் ஒரு முடிவெடுத்து அப்பா வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்கு வராங்க. வந்து அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் இது வரைக்கும், அதாவது சேரனுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்போ இந்த ப்ராப்ளம் பண்ற ஜெரின் வரைக்கும் அத்தனையும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே பாட்டிக்கும் அம்மாக்கும் பயங்கர அழுக. உன்னை இப்படி ஒரு நரகத்துல வாழ விட்டுருக்கா நாங்க அப்படின்னு சொல்லி நீ இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே நடந்து முடிஞ்சது. நாங்க இப்ப நல்லாதான் இருக்கோம். ஆனா நேத்து இந்த வீட்டுக்கு வந்தது ஜெரின். அவ ஏதோ பிரச்சனை பண்ணணும் தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. 2 பேரும் நினைச்சு கவலைப்படுறது, இப்படி நடந்துச்சே நம்ம பொண்ணு வாழ்க்கையிலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப சொன்னா, இல்ல இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் நல்லாதான் இருக்காங்க. பட் இவங்க வாழ்க்கையில பிரச்சனை உண்டு பண்ணணும்னே இப்ப ஒருத்தி புதுசா வந்திருக்கா. இவளைத்தான் எப்படியாவது சமாளிக்கணும். நேத்து வந்திருந்து அப்பாவை பார்த்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். இவளை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாம அவ வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லறதுக்கு முன்னாடி நாங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம். அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே எஸ்மே ஒரு தெளிவான முடிவெடுக்கிறா. அவ ஏன் நம்மளை பார்க்க வரணும்? நாம அவளை பார்க்க போலாம். அவ என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி நானும் அவகிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ தைரியமான முடிவு எடுக்கிறா. ஏன்னா காட்டுப்பூச்சி வீட்டுல இருக்கும்போது இவ வந்து பேசினானா இன்னும் பெரிய பிரச்சனையாகும். அதுக்கு முன்னாடி அவளை எப்படியாவது ஆஃப் பண்ணலாம், இந்த பிரச்சனைய பெருசாகாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்மேவும் செய்ரனும் முடிவெடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி ஜெரினை பார்க்க போனதுக்கு அப்புறம் ஃபெரித் சுனாக்கு கால் பண்றான். அப்பதான் இந்த மாதிரி 2 பேரும் கிளம்பி ஜெரினை பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுது. சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லி இவனும் கிளம்பி அங்க போறான். இந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு ரீச் ஆனதுமே எஸ்மே, நேத்து நீங்க என் வீட்டுக்கு வந்திருந்த சமயத்துல நான் என் மருமக வீட்டுல இருந்தேன். சரி உங்களை நேரடியா பார்த்து பேசிட்டு போலாமே தான் நான் என் பொண்ணோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. அதுக்கு இந்த ஜெரின் ரொம்ப திமிரா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உன் பொண்ணை கூட்டிட்டு நீ இந்த விஷயத்த பேச இங்க வந்திருக்க அப்படிங்கிறப்பவே உன்னை பத்தி எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே பெலின், அம்மா என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அதுக்கு எஸ்மே, ஆ புரியுது புரியுது, நீதானே என் மருமகனோட லைஃப்ல இருந்த அந்த பொண்ணு? ஆமாமா, நீ சொல்றது சரிதான். எங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. என் பொண்ணை பாரு, அவ தலை நிமிர்ந்து இருக்கா. எனக்கு அவளை பாக்குறப்போ
பெருமையா இருக்கு. உன் பொண்ணு தலை குமிஞ்சிருக்கா. ஏன்னா கல்யாணம் ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இப்ப சொல்லு, யாரு வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எஸ்மே கேட்க, அதுக்கு ஜெரின், என் பொண்ணு தலை குமிஞ்சிருக்கான்னா அதுக்கு காரணம் உன் மருமகன் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் பண்ணி அவ கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். 2 பொண்ணுக்கு அம்மாவான நீ எப்படி உன் பொண்ணுக்கு நடந்த இந்த விஷயத்த நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? என் பொண்ணும் மருமகனும் கடவுள் சாட்சியா லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஆனா உன் பொண்ணு கல்யாணமான ஒருத்தன் கூட படுத்து எந்திரிச்சிருவ அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, ஜெரினுக்கு கோவம் தலைக்கு ஏறி அவளோட கேள்விகளை தொடுக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு ஸ்டார்டிங்ல மூத்த பொண்ணை விட்டுட்டு இளைய பொண்ணை கேட்கும்போது நீங்க ஏன் கட்டி கொடுத்தீங்கிற கேள்வி இருந்துட்டே இருந்தது. ஓ சாரி, நீங்க கட்டி கொடுக்கல, வித்திருக்கீங்க. நீ உன் பொண்ணை வித்ததுக்கு அவங்க என்னென்ன கொடுத்தாங்க? நிறைய நிலம் தானே. இப்ப சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும், என்னென்ன வேணும், அத்தனையும் நான் தரேன். உன் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு போ சொல்லு. உன் மூத்த பொண்ணு கூட இன்னும் கல்யாணம் ஒருத்தனுக்கு பணம் இருக்குங்கனால கட்டி கொடுக்க ட்ரை பண்ணீங்கல்ல. அண்ட் உன் பொண்ணோட எக்ஸ் லவர் அவளை தேடி இஸ்தான்புல்கே வந்து இப்ப அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல. இன்னும் அவன் அங்கதான் இருக்கான். இப்போ உன் பொண்ணு கல்யாணான பொண்ணுதான். அவன் ரிலேட்டிவ்ங்கிற பேர்ல அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இது அத்தனையும் நீங்க காசுக்காகத்தானே பண்ணீங்க. நான் இந்த அளவுக்கு பணமும் இடமும் தரேன்னு சொன்னா உன் புருஷன் கண்டிப்பா டிவோர்ஸ் ஒத்துப்பான். இந்த வழி இல்லாட்டி வேற வழி, ஏதோ ஒரு வழியில ஃபெரித் எப்படியாவது செய்யணும்னு டிவோர்ஸ் பண்ண நான் வைப்பேன். அவன் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என் பொண்ணை கல்யாணமும் பண்ணிப்பான். இப்ப சொல்லு எஸ்மே, ஏன் நீ சைலண்டா இருக்க? நான் கேட்ட இத்தனை கேள்விக்கும் அமைதியா இருக்க. உன் புருஷன் உன்னை எப்பவுமே அடிச்சு கொடுமைப்படுத்துறப்ப அமைதியா இருப்பில, அதே மாதிரியே இப்போ அமைதியா இருக்க. ஓ, உனக்கு இதெல்லாம் பழகி போயிருச்சுல்ல. இத கேட்கிற பெலினுக்குமே அங்க இருக்க கஷ்டமா இருக்கு. அவ வெளியே போயிடுறா. இத கேட்க கேட்க, அதாவது அவங்கள ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ண, அவங்களால எதுவுமே பேச முடியாம 2 பேரும் கண் கலங்கி, ஆனா ஒரு துளி கண்ணீரை கூட வெளியே விடாம கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நான் இத்தனை பேசி நீ எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிற? நான் என்கிட்ட ஒன்றும் பேசிக்கல, இது அத்தனை உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி இவ சொல்வா. ஃபியூச்சர்ல நான் சொன்னதெல்லாம் தான் சரி, நீ புரிஞ்சுப்ப. இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்கறதுனால உனக்கு தான் பெனிஃபிட். நினைச்சு பாரு, இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள குழந்தை கூட இல்ல. அதனாலதான் இது இன்னும் ஈஸியா இருக்கு. இது அத்தனையும் கேட்க கேட்க சேரனுக்கு கோவம் இன்னும் ரொம்ப அதிகமாகுது. இது அத்தனைக்கும் எஸ்மே சொல்ற ஒரே பதில், என் பொண்ணு என் மாப்பிள்ளைய காதலிக்கிறா, அதே மாதிரி என் மருமகனும் என் பொண்ணை காதலிக்கிறாரு. அவங்க இன்னும் சின்ன சிறுசுங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களுக்கு கல்யாணமாயி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. என் ஃபேமிலிலயோ இல்ல அவங்க ஃபேமிலிலயோ டிவோர்ஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நீ என்னை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. அண்ட் என்ன நேர்ல பார்த்தப்போ என்கிட்ட நிறைய விஷயம் இப்ப சொல்லியிருக்க. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுன விஷயம் என்ன தெரியுமா? நீ உன் பொண்ணை சரியா வளர்க்கல. நீ எப்பேற்பட்ட ஆளா வேணாலும் இருக்கலாம், ஆனா அம்மாங்கிற ஒரு விஷயம், அதுல இருக்கிற புனிதம் என்னன்னு உனக்கு சுத்தமா தெரியல. அப்படி இருந்திருந்தா, உனக்கு தெரிஞ்சிருந்தா, கல்யாணம் ஆன ஒருத்தன் கூட உன் பொண்ணை வாழ வைக்கணும்னு நீ நினைக்க மாட்ட. அதுலயே தெரியுது உன் லட்சணம். சரி வா சேரன், நம்ம போலாம். இதுக்கு மேல இவளால நம்மளுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. இவன் நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதாவது திரும்ப திரும்ப உளறிட்டு இருக்க போறா, பைத்தியக்காரி அப்படின்ட்டு அவ அம்மா அவளை கூட்டிட்டு வெளியே வரா. அந்த டைம்ல கரெக்டா ஃபெரித் அங்க வந்துடுறான். இவங்க அங்கிருந்து போனதுமே நான் உன்னை சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவ யார்ட்டையோ பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஃபெரித்தை பார்த்ததும் எஸ்மே பயங்கர கோவப்படுறா. உனக்கு என் பொண்ணை நான் எவ்வளவு ஆசாசியா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு தெரியுமா? நான் உன்னை அவ்வளோ நம்புனேன். ஆனா நீ உன் கூட அவ வாழ வந்த முதல் நாளே அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இன்னொருத்தி கூட இருந்திருக்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீ என்ன மாதிரியான கொடுமை என் பொண்ணுக்கு பண்ணிருக்க? எத்தனை விஷயங்களை நீ அவகிட்ட சொல்லியிருக்க? உண்மைதான், என் புருஷன் என்னை அடிப்பான், கொடுமைப்படுத்துவான், டார்ச்சர் பண்ணுவான், எல்லாமே பண்ணியிருக்கான். ஆனா ஒரு நாள் கூட இன்னொரு பொண்ணை திரும்பி பார்த்தது கிடையாது. ஆனா நீ என்ன பண்ணிருக்க என் பொண்ண? இதுக்கு மேல அவங்க வாழ வரமாட்டா, போது எல்லாமே. என் பொண்ணை நானே ஒரு நரகத்துல தள்ளியிருக்கேன், நீ நரகத்துக்கு தான் போவ. என் பொண்ணு அங்க வாழ்ந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப அழுகிறா. அவனை தொட கூட விட மாட்டேங்கிறா. இவன் அப்படியே வீட்டுக்கு போறான். இந்த டைம்ல இந்த ஜெரின் மீட் பண்றது நம்மளோட இஃப்கட்ட தான். சேரனோட லைஃப், அம்மா அப்பா பத்தி இவ்வளோ விஷயங்கள் அவளுக்கு தெரிஞ்சிருக்க காரணமே இந்த இஃப்கட் தான். ஏன்னா இவ தான் அத்தனை விஷயங்களையும் ஜெரினுக்கு சொன்னது.
இதனாலதான் என்னமோ ஃபெரித் இத்தனை விஷயம் சொன்ன மாதிரி அவ இத்தனை விஷயங்கள பேசியிருக்கா. உனக்கு இதுல என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் அதை பண்றேன். எப்படியாவது அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இஃப்கட் சொல்ல, நீ கவலைப்படாத, வைரம் மாதிரி என் பொண்ணு இருக்க, இந்த தெருவுல கிடக்கிற கல்ல ஈஸியா நம்ம தூக்கி வீசிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜெரின் சொல்றா. இந்த டைம்ல வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் வீட்டையே பயங்கரமா உடைச்சு வச்சு அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கான். இவளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? தினம் தினம் ஒவ்வொரு நாளும் உனக்கும் எனக்கும் நடுவுல, நம்ம ஃபேமிலிக்கு நடுவுல என்ன நடந்திருக்குன்னு அவகிட்ட அத்தனையுமே நீ சொல்லியிருக்க. இதெல்லாம் எப்படி நீ பண்ணலாம்? உன்னை நான் நம்பினதுக்கு என்னை எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்திட்ட. இதை கேட்குற அவனுக்கு ஆல்ரெடி ரொம்ப தலை சுத்தி போய் இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான். ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ, அவகிட்ட நான் எதுவுமே சொல்லல, இதெல்லாம் நான் சொல்லி அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். உன்னை தவிர இது அத்தனையும் வேற யாருக்கு தெரியும்? இதெல்லாம் எப்படி அவ தெரிஞ்சுக்கிட்டா? உனக்கு மட்டும்தான் இது அத்தனையுமே தெரியும், நீ சொல்லாம எப்படி அவ தெரிஞ்சுக்கிட்டா? நீ தான் சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஆணித்தனமா சொல்றா. இதுக்கு மேல நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ தான் இது அத்தனையும் சொல்லியிருக்க. நான் கூட, நானோ என் அப்பாவோ என் பாட்டியோ கூட உன்னை ஏதாவது பேசியிருப்போம், திட்டியிருப்போம். ஆனா என் அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்க அவங்களோட நம்பிக்கைய அத்தனையும் நீ உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப கோவப்படுறா. இங்க பாரு, என்னால முடியல, நான் உனக்கு டே ஒன்னே எல்லா உண்மையே சொல்லியிருக்கேன். ஆனா நான் ப்ராமிஸா யார்கிட்டையும் எதையும் சொல்லல. எனக்கு தெரியல எப்படி இவங்க இத்தனை விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. ஆனா நான் சொல்லல அப்படின்னு சொல்லி இவன் எவ்வளவோ சொல்றான். பட் அவ கேட்கவே இல்லை. நீ எந்த விதத்திலையும் ஒரு அப்பாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். உன் குழந்தைய நான் என்னைக்குமே என் வயித்துல சுமக்க மாட்டேன். ஒரு புருஷனாவோ ஒரு அப்பாவோ இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அடிப்படை நம்பிக்கை கூட உங்ககிட்ட இல்லாதப்போ வாழவே நீ தகுதி இல்லாதவன். பேசுறப்ப அவனோட கோபம் அதிகமாகுது. ஒருவேளை அந்த முட்டாள் பெலினும் நீயும் ஒரு நல்ல பேரண்ட்ஸா இருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த விதத்துலயுமே நீ எதுக்குமே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இவ சொன்னனே அவளுக்கு கோவம் வந்து அடிக்கிறதுக்கு கையோங்கிடுறான். அடுத்த செகண்டே அவளும் அந்த கையை பிடிச்சிடுறா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.